ஒரு அரசியல் காரணம், ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் இத செய்திருக்கிறாரு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இத பற்றி சொல்லும்போதே அவருக்கே இதுல கன்விக்ஷன் இல்ல. முழுசா அவர் இதுல நிறைவா இல்ல. இந்த முடிவ அறிவிக்கிறதுல. கையகப்படுத்த நிலத்த விவசாய நிலத்த திரும்ப விவசாயிகள்ட்டயே நீங்க திருப்பி குடுக்கணும். இல்லையா? அப்பதான் அது விவசாயத்த காக்கிறதா அர்த்தம். அங்க ஒரு தொழிற்பேட்டைய வைக்கிறோம் அப்படின்னா, அது எந்த விதத்துல விவசாயத்த காக்கிறது? அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமா நீங்க நிறைவேற்றீங்க? இல்ல இல்லையா? நடைமுறை சிக்கல் இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள் வருது. அது ஏதோ ஒரு காரணங்கள சொல்லி அத மாடிஃபை பண்றோம். அத கைவிடுறோம் அல்லது ஒத்தி போடுறோம். இதெல்லாமே செய்றோமா? அதே மாதிரி அந்த லாஜிக்க பரந்தூருக்கும் அப்ளை பண்ணலாமே! சரி, ஏதோ ஒரு திட்டத்த கைவிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இதுதான்ப்பா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல், கமிஷன். அப்புறம் அதோடு தொடர்புடையதாக வரக்கூடிய உபரி வருமானங்கள். கணக்கில் அடங்காத கோடிகள் வரும். கையகப்படுத்தி இப்ப வச்சிருக்கிறாங்க இல்லையா? பரந்தூர சுற்றி இருக்கிறது. எப்பா இதுல 50% நான் தாவேக்காவுக்கு குடுத்துடுறோம். நீங்க சொல்ற ஆட்களுக்கு நம்ம குடுத்துருவோம். அல்லது இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 50, 50 உங்களுக்கு பாதியா நாங்க குடுத்துடுறோம். அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அக்ரீமெண்ட் வந்துருச்சுன்னா, பரந்தூர் விமான நிலையம் மாறாது. அந்த இடத்துல தான் இருக்கும். இப்ப அந்த டீல் ஒர்க் அவுட் ஆகல. அப்படித்தான். அதுதான் அர்த்தம். முதலமைச்சர் சட்டப்பேரவையில ரொம்ப நாள் எதிர்பார்த்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. முதல்ல ஒவ்வொரு திட்டங்களா நம்ம பார்த்துடலாம்ப்பா. பரந்தூர் விமான நிலையத்திலே அந்த திட்டத்தை கைவிடப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது மக்கள் நலன் சார்ந்து விவசாயிகள் நலன் காக்க இந்த திட்டம்ங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்குதா? இல்ல அவர் நம்ம தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டோம், அதுக்காக இந்த திட்டத்தை நம்ம ரத்து செய்யணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கிறாராப்பா? முதல்ல இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது அவர் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோமே அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான். ஒரு அரசியல் காரணம், ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல தான் இதை செய்திருக்கிறாரு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி சொல்லும் போதே அவருக்கே இதுல கன்விக்ஷன் இல்ல. முழுசா அவர் இதுல நிறைவா இல்ல. இந்த முடிவை அறிவிக்கிறதுல உடனே என்ன சொல்றாருன்னா, இது விமான நிலையம் வேண்டான்னு இல்லை, இந்த இடத்துல வேண்டான்ற சொல்றோம். அது மாற்று இடம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். விரைவில் மாற்று இடத்துல வரும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து இடைப்பட்ட காலத்துல இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையம் விரிவாக்கப்பட்டு இருக்கு. அந்த முயற்சி இருக்கு. அது விரைவுபடுத்தப்படும். விமான நிலையம் இப்போ இருக்கிறது விரிவாக்கப்படும் அப்படின்றாரு. இத இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வராம தவிர்க்கிறதுல அவருக்கு முழுசா உடன்பாடு இல்லை. ஆனா சொல்லிட்டோம் அப்படின்றதுனால அது ஒரு நிர்பந்தத்துல அதை செய்யறாரு அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கிற முடியுது. இப்ப என்னன்னா, இத பரந்தூரில இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவது அல்லது இந்த திட்டத்தை கைவிடுறதுல அரசுக்கு பொருள் செலவுகள் இருக்கு. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் நிலத்தை கொடுத்திருக்கிறாங்க, கையகப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய பேர்ட்ட இருந்து. இப்ப அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்ன ஆகும்? அங்க ஒரு தொழிற்பேட்டை மாதிரி வைக்கலாம் அப்படின்றாங்க. அந்த தொழிற்பேட்டை மாதிரி வைக்கிறது எந்த அளவிற்கு விவசாயத்தை காக்கக்கூடியதாக இருக்கும்? கையகப்படுத்த நிலத்தை விவசாய நிலத்தை திரும்ப விவசாயிகள்ட்டயே நீங்க திருப்பி கொடுக்கணும். இல்லையா? அப்பதான் அது விவசாயத்தை காக்கிறதா அர்த்தம். அங்க ஒரு தொழிற்பேட்டையை வைக்கிறோம் அப்படின்னா, அது எந்த விதத்துல விவசாயத்தை காக்குறது? அது ஒரு ஸ்டூபிட் ப்ரொபோசல் அது. அதாவது அவங்க எதுக்காக விமான நிலையத்தை மூடுறாங்களோ அதற்கு நேர்முரணான ஒரு செயல்பாடு அது. அப்போ அந்த முரண்பாடை அவங்க களையணும். இப்ப விவசாயிகள்ட்டே திருப்பி நிலத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பணத்தை அவங்க விவசாயிகள் எப்படி திருப்பி கொடுப்பாங்க? அவங்கள்ட்ட இருந்து எப்படி ரெக்கவர் பண்றது? அந்த பிரச்சனை வருது. அது ஒரு மானியமா அறிவிச்சிட போறாங்களா? அல்லது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல அதை திரும்ப ரெக்கவர் பண்ணுவாங்களா? அப்படின்னு அந்த அந்த சிக்கல்கள் இருக்கு. ஓகே. அது அல்லது எப்படின்னா, ஏற்கனவே அந்த நிலத்தை கொடுத்தவங்களுக்கு பம்பர் பிரைஸ் லாட்டரி சீட்டு அடிச்சது மாதிரி ஆயிப்போயிடும். கொடுத்துட்டு திரும்ப நிலம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏற்கனவே கொடுத்த பணம் அவங்களுக்கு வாங்கின பணம் 3 மடங்கு அதிகமா லேண்ட் வேல்யூ விட, அதாவது அந்த கைட்லைன் வேல்யூவை விட அதிகமா 3 மடங்கு அதிகமா பணம் கொடுத்துதான் அரசு அவங்ககிட்ட இருந்து கையகப்படுத்தி இருக்கு. அதெல்லாமே இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குப்பா. இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு இந்த அறிவிப்புல. அதெல்லாம் யோசித்து பார்த்துதான் அந்த அறிவிப்பை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து புதிதாக இந்த பாயிண்ட் நம்ம தெளிவா சொல்லிடலாம்.
புதிதா தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர்னு நிலத்தை கையகப்படுத்தினாலும் எந்த இடமாக இருந்தாலும் அங்க விவசாய நிலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் எழுதி கொடுத்துடலாம். எந்த இடமாக இருந்தாலும். ஏன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே பாலைவனம் கிடையாது, எல்லாமே விவசாய நிலம் தான். ஏதாவது ஒரு விதத்துல விவசாயம் பண்ணக்கூடிய நிலமாகத்தான் இருக்கு. அதனால இந்த பரந்தூர் திட்டத்தை அந்த மாதிரி பார்க்கும்போது இதை கைவிடுறது உண்மையிலேயே ஒரு ஏற்புடையதா, நடைமுறைக்கு உகந்ததா அப்படின்ற அந்த கேள்வி நிச்சயமாக தொக்கி நிக்குது. இப்போ இவங்களுமே வந்துட்டு அந்த பரந்தூர் வந்து கைவிட்டுட்டு நாங்க இன்னொரு இடத்துல மாற்று இடத்தை தேர்வு செய்வோம், அதற்கான ஆலோசனைகளா நடத்திட்டோம், இறுதி முடிவு எடுக்கப்படுங்கிறதானப்ப சொல்றாங்க. அப்ப விமான நிலையம் கொண்டு வரல இவங்களுமே ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இடத்திலே வந்து வச்சுக்கலாம்லப்பா. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 30% பணிகள் வந்து முடிந்து இருக்குது. அப்போ இந்த இடத்திலே வந்துட்டு வச்சுட்டு போனா அது பயனுள்ளதா இருக்கும். அரசு வந்து நாங்க விமான நிலையமே வைக்க மாட்டோம்னு சொன்னா அதுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கொண்டு வருவோம் அப்படிங்கிற சொல்றப்போ இந்த இடத்துல வச்சுட்டு போயிடலாம்லப்பா. ஆமா, கண்டிப்பா இங்கேயே வைக்கலாம். அதைத்தான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டுல நீங்க எங்க போய் இந்த மாதிரி 1000 2000 ஏக்கர்னு நிலத்தை கையகப்படுத்துறீங்கன்னா அது கண்டிப்பாக விவசாயத்தை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. விவசாய நிலம் இல்லாம வேற எந்த நிலமுமே இங்க இல்ல. பாலைவனமா தரிசா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் எங்கேயுமே இல்ல. அதனால நீங்க சொன்னது மாதிரி இங்கேயே பரந்தூர்லயே அதை கண்டினியூ பண்ணிடலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய்க்கு தனிப்பட்ட பிரச்சனை, அவருக்கு அந்த கிரெடிபிலிட்டி பிரச்சனையா பாக்குறாரு. நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதனால அதை செய்யணும் அப்படின்றாரு. உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏப்பா நீங்க அந்த மேனிபெஸ்டோல எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமா நீங்க நிறைவேற்றீங்க? இல்ல இல்லையா? நடைமுறை சிக்கல் இருக்கு, பொருளாதார பிரச்சனைகள் வருது, அது ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அதை மாடிஃபை பண்றோம், அதை கைவிடுறோம் அல்லது ஒத்தி போடுறோம், இதெல்லாமே செய்யறோமா? அதே மாதிரி அந்த லாஜிக்க பரந்தூருக்கும் அப்ளை பண்ணலாமே. அப்படி பண்ணல அப்படின்னா என்ன, இதுவா ஈகோ தான்ப்பா, அரசியல். அவர் தனிப்பட்ட அரசியலா பாக்குறாரு, அவருடைய பேரு போயிடும் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா பரந்தூர் தான் அவருடைய முதல் விசிட். ஒரு அரசியல்வாதியாக அவரு ஒரு பொது பிரச்சனையை கையில் எடுத்து அந்த களத்திற்கு போனது பரந்தூர். அது ஒரு சென்டிமெண்டா அவர் பாக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த பரந்தூர் விமான இது வந்து ரத்து செய்யப்படும் அறிவிச்சோன்னே ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்ன விஷயம், இதை நம்பி விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி இடத்த அவன் வாங்கி போட்டிருக்கிறான், இப்ப அவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதான் அவங்களோட இதுல இருந்து சொன்னாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து இந்த புதிய தலைமைச் செயலகம் மாறுறப்போ வந்து ரியல் எஸ்டேட் வந்து அபார வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத ஒரு பேசியிருக்கிறப்ப இப்பவே இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை நோக்கி இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கறத அங்க வந்து அதிகமா இருந்துச்சு. இப்ப இவங்க வேற ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ரியல் எஸ்டேட் அந்த பகுதியிலையும் வந்து வளர்ச்சி அடையும், அங்க வந்து இடத்தை வாங்குவாங்க. அந்த அந்த 5 வருஷத்துக்குள்ள வந்து அடுத்து ஒரு ஆட்சி மாறிடும், அடுத்து இவங்க வேற திட்டத்தை கொண்டு வருவாங்க. இது போல இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இருக்கதானப்பா செய்யுது. இதுதான் பாயிண்ட். இதுக்கு பின்னாடி இந்த பரந்தூரும் சரி மற்ற எதுவும் சரி ஏதோ ஒரு திட்டத்தை கைவிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இதுதான்ப்பா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல், கமிஷன், அப்புறம் அதோடு தொடர்புடையதாக வரக்கூடிய உபரி வருமானங்கள், கணக்கில் அடங்காத கோடிகள் வரும். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் அதனுடனே அது அப்போ ஆட்சியில் இருந்த அந்த திமுக காரவங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுடைய பினாமிங்க, அவங்க எல்லாருமே சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் வளைச்சு போட்டாங்க. லேண்ட் வேல்யூ எகிறோம் அப்படின்றதுக்காக. அதாவது விமான நிலையம் வரப்போகுது அப்படின்றது அதை வந்து லீக் ஆன உடனே, அந்த விஷயம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிலத்தை, அதாவது அரசு கொள்முதல் அதை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடியே இவங்க கையகப்படுத்தி வச்சுட்டான் சுத்தி இருக்கிற ஏரியாவை பூரா. ஓகே, இது வந்து எப்படின்னா இன்னைக்கு பரந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பரந்தூரும் பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய நில பகுதிகள் எல்லாமே இந்த தாவேகா அல்லாதவர்களுடைய கையில இருக்கு. பாயிண்ட் புரியுதா? நான் திமுக கூட சொல்லல, தாவேகா காரவங்க அல்லாத மற்றவங்க கையில அது போய் மாட்டி இருக்கு. இப்ப என்னன்னா சிம்பிளா, இப்ப அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் கையகப்படுத்தி இப்ப வச்சிருக்கிறாங்க இல்லையா, பரந்தூரை சுற்றி இருக்கிறது. அப்பா இதுல 50% நான் தாவேகாவுக்கு கொடுத்துடுறோம்,
நீங்க சொல்ற ஆட்களுக்கு நம்ம கொடுத்துருவோம், அல்லது இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 50-50 உங்களுக்கு பாதியை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்துருச்சுன்னா பரந்தூர் விமான நிலையம் மாறாது, அந்த இடத்துலதான் இருக்கும். இப்ப அந்த டீல் ஒர்க் அவுட் ஆகல, அப்படித்தான், அதுதான் அர்த்தம். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா வேற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. இப்ப வேற ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அந்த இடத்தை சுத்தி இருக்கிறதுல யார் வாங்குவா? ஆளுங்கட்சி எதுவோ அவங்க வாங்குவாங்க. தாவேகாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க கூட இருக்கிறவங்க, அந்த கட்சிக்காரவங்க வாங்குற அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும். அல்லது ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால அடக்குமுறையை பயன்படுத்தி கூட, மிரட்டலை பயன்படுத்தி கூட அவங்க வந்து நிலங்களை வாங்கிட முடியும். இப்ப அந்த பாயிண்ட் புரியுதா? அதனால உண்மையிலேயே அடுத்த லேயரை நம்ம உடைச்சு பாக்குறோம் அப்படின்னா, இது மக்கள் சம்பந்தப்பட்டது இல்ல, தமிழ்நாடு வளர்ச்சி சம்பந்தப்பட்டது இல்ல, தொழில் சம்பந்தப்பட்டதும் கிடையாது. இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கணக்கு, கமிஷன், லாபம், கொள்ளை, சட்டத்திற்கு புறம்பான, சட்டத்திற்கு மீறிய விதத்துல, அதே சமயத்துல இந்த சட்டத்திற்கு உட்பட்டு அடிக்கக்கூடிய கொள்ளை இது. தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய அரசுகள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே பாணியில தாவேகாவும் இப்ப போகுது அப்படின்றத வருத்தத்திற்குரிய ஒரு செயல்.